வணக்கம் மக்களே. இந்த வீடியோல நம்ம என்ன செய்தி பார்க்க போறோம்னா, அவ்வளவு கடன் இருந்தது, எல்லாமே விஜயகாந்தால் தான் தீர்ந்தது. செந்தூர பாண்டியன் கதை சொன்ன பொன்னம்பலம். வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். பொன்னம்பலம் 90 காலகட்டத்தில் தமிழ் சினிமாவில் பிரபல வில்லனாக வலம் வந்தார். ரஜினிகாந்த், கமலஹாசன், விஜயகாந்த், விஜய், அஜித் உள்ளிட்ட முன்னணி கதாநாயகருக்கு படங்களில் வில்லனாக நடிச்சிருக்கிறாரு. அவரது நடிப்பு கண்டு பலர் ரசிகர்கள் இருந்தாங்க. இப்படிப்பட்ட சூழல் இருக்க ஒரு கட்டத்தில் அவர் சினிமாவிலிருந்து ஒதுங்கினாரு. அந்த சமயத்தில் தான் அவருக்கு உடல்நலம் சரியில்லாமல் இருந்தது. இப்படி சூழலில் தனக்கு ஏற்பட்ட கடன் அடைந்தது குறித்து பேசியிருக்கிறாரு. தமிழ் சினிமாவில் வில்லனாக தனது திரைப்பயணத்தை தொடங்கியவர் தான் பொன்னம்பலம். அர்ஜுனா பகுபானா உடலும் வித்தியாசமான முகபாவனையும் ஒரு காலத்தில் திரையுலகை கலக்கினார் பொன்னம்பலம். ரஜினிகாந்த், அஜித், சரத்குமார் என தொடர்ந்து பலர் திரைப்படங்களில் இன்று வரையும் மிகப்பெரிய ஒரு வில்லன் கதாபாத்திரத்தில் மிரட்டியவர்னே சொல்லலாம். முக்கியமாக நாட்டாம படத்தில் பொன்னம்பலத்தின் நடிப்பு இன்று வரை ரொம்பவே ஃபேமஸ் ஆனது. தமிழ் சினிமாவில் முக்கிய வில்லன்களில் ஒருவராக என்ற பெயரையும் பெற்றிருந்தார். சண்டை கலைஞராக இருந்த பொன்னம்பலம் கமலஹாசன், அபூர்வ சாகர் மூலம் முழு நேர நடிகராக மாறினார். வெற்றி விழா, மைக்கேல் மதன காமராஜன், நாட்டாமை, பெரிய மருது, மாநகர காவல் என 100க்கும் மேற்பட்ட படங்களில் வில்லன் கதாபாத்திரத்தில் நடித்து அசத்திருக்கிறாரு. முன்னணி நடிகராக வலம் வந்த பொன்னம்பலத்திற்கு ஒரு காலகட்டத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா படவாய்ப்புகள் பெரிதாக அமையல. கமலஹாசன் தொகுத்து வழங்கிய பிக்பாஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சீசனில் சிறப்பாக விளையாடினாலும் பிக்பாஸ் டைட்டில் வெல்ல முடியலை. பிக்பாஸ் மூலம் மீண்டும் திரையுலகுக்கு ஒரு ரவுண்டு வருவார் என அவர் கணக்கு போட்டிருந்தார். ஆனால் எதுவுமே பொய்யானது. இப்படிப்பட்ட சூழலில் பொன்னம்பலத்திற்கு சிறுநீரகத்தில் பிரச்சனை வந்தது. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவருக்கு அறுவை சிகிச்சை நடந்த உடல்நலம் தெரியது. அந்த சமயத்தில் தான் தனக்கு பலருமே உதவி செய்தாங்க. உறவினர்கள் ஒருவரால் தான் தனக்கு உடல் சரியில்லாமல் போனதாகவும் சொல்லியிருந்தார். இந்த சூழல் தான் தனக்கு ஏற்பட்ட கடனை அடைத்து குறித்து அவரே ஒரு பேட்டியில் பேசியிருக்கிறாரு. அவர் அளித்த பேட்டியில் செந்தூர பாண்டியன் படத்துடைய கதையை கேட்ட எஸ்எஸ்சி ஆஃபீஸுக்கு சென்றிருந்தாங்களாம். அப்போது என்னுடைய கேரக்டர், படத்தினுடைய கதை, எவ்வளவு பட்ஜெட் என்றால் சொல்லிட்டு நான் சொல்கிற சம்பளத்துக்கு சரி என்றால் படம் படலாம் என்று எஸ்எஸ்சியிடம் சொல்லியிருக்காரு. அந்த சமயத்தில் தான் நான் வேலை இல்லாமல் ஒரு வருடத்துக்கு இருந்தேன். அதனால் 50,000 கொடுத்தாலே போதும் என்ற நிலைமை தான் எனக்கு இருந்தது. அது மட்டுமின்றி அப்போது எனக்கு கொஞ்சம் கடன் இருந்தது. அதனை அடைத்தால் போதும் என்று இருந்தேன். எஸ்எஸ்சி பார்த்தீங்கன்னா எதுவும் பேசக்கூடாது, நான் என்ன சொல்கிறேனோ அதுதான் உனக்கு சம்பளம் என பற்றி வெளியே கேட்டுக்கங்க, சொன்னதை சரியாக கொடுத்து விட்டுவேன். விஜயகாந்த் வேற உன்னை நடிக்க வைக்க சொல்லியிருக்காரு என சொல்லி செக் ஒன்றை என்னிடம் கொடுத்துட்டு போயிட்டாரு. விஜயகாந்த் சொன்னது படத்தின் மெயின் வில்லன் ஆகிய காரணங்களால் எதுவும் இருந்தாலும் ஓகே தான் என்று வாங்கினேன். உடனே அவரை கவரை இங்கே வைத்து பார்க்காத தொகையால் மனஸ்தாபம் வரலாம் என வீட்டுக்கு சென்று பிரித்துப்பார் என சொல்லிட்டாரு. நானும் வீட்டுக்கு வந்து 4 நாள் கழித்து அந்த கவரை பிரித்து பார்த்தேன். அதில் 1,00,000 ரூபாய் என்று எழுதப்பட்டிருந்தது. அது வெறும் அட்வான்ஸ் சம்பளம் தான். கிட்டத்தட்ட சம்பளமே எனக்கு 2,50,000 ரூபா கிடைச்சது. அந்த தொகையால் எனது கடனையுமே அடைத்திருக்கேன்னு அவரே சொல்லியிருக்காரு. சமீப காலமாக பொன்னம்பலம் அவர்கள் இறந்து போயிட்டதாக சோசியல் மீடியாவில் வதந்திகளை பரப்பினாங்க. அதற்கு தக்க பதிலடி கொடுக்கும் விதமாகத்தான் இந்த பேட்டியில் நான் சொல்லியிருக்கேன். எனக்கு இப்போது உடல்நலம் சரியாகி ரொம்பவே நல்லா இருக்கேன்னு அவரே பேட்டியில் சொல்லியிருக்காரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.